கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவின் இன்றைய தியான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 Peter chapter 2 verse 8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை வைத்து நிறைய தவறான போதனைகள் வரக்கூடிய காரியங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏன்னா ஒரு சாரார் என்னன்னா, ஆண்டவர் யாரை ரட்சிக்க போறாரு, யாரை இது அனுப்ப போறாருன்னு ஏற்கனவே முன் குறிச்சிட்டாரு, அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான போதனையும் அவர்கள் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள், கால்வனிஸ்ட் என்று சொல்லக்கூடியவங்க. ஆனா இங்க அப்படி சொல்லல. யாரெல்லாம் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அழிவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் இங்க பேதுரு சொல்றாரு. ஏன்னா பேதுரு எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணாரு, மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. அவர் தான் சபையினுடைய மூத்த தலைவனாக இருந்து அவர் காரியங்களை செய்தாரு. ஸோ அதனால அவர் அப்படி ஒரு எண்ணத்தில் இல்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜான் கால்வின், கால்வனிஸ்டனுடைய ஃபவுண்டர், ஹி வாஸ் நாட் அ கால்வனிஸ்ட். ஏன்னா அப்படி ஒரு நிறுவனமே அவர் உருவாக்கலை. அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய போதனைகளை வைத்து உருவாக்கப்பட்டது தான். அப்ப என்னன்னா, ஆண்டவர் யாரை முன்குறிப்பேன் அப்படிங்கிறத பத்தி சொல்லல. இங்க என்ன சொல்றாருன்னா, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அப்ப என்ன ஆவாங்கன்னா, இந்த கல்லின் மேல் இடரல் அறைந்து அவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 8வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதும்போது மத்தேயு 21:44 சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விழுகிறார்களோ அவரெல்லாம் நொறுக்கப்பட்டு புதிதாக எடுத்து கட்டப்படுவார்கள். ஆனா இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப என்னன்னா, நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேல் வைத்து நம்ம திருவசனத்திற்கு கீழ்ப்படியப்பட்டு நம்ம அதை விசுவாசிச்சிருக்கோம். ஆனா திருவசனத்துக்கு கீழ்ப்படியப்படாதவர்கள் என்ன பண்ணப்படுறாங்க? அவங்க இந்த வேத வசனத்தின் மூலமாய் இடரல் அடையக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதன் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அங்க நேபுக்கத்நேச்சரோட கனவுல வரக்கூடிய அந்த கல் பார்த்தீங்கன்னா, அந்த கல் விழுகும்போது அந்த சிலை நொறுங்கி போவதை, ராஜ்யங்கள் நொறுங்கி போவதை நாம் காண்கிறோம். அதனால இந்த கல்லுல நம்ம விழுந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க முதல்ல உங்களுடைய அடிப்படை, உங்களுடைய ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு? ஆன் வாட் ஃபவுண்டேஷன் யூ ஹவ் பில்ட்? இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய அடித்தளமா இருக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது இருக்கிறதா? இதை எப்படி நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும்னா, நீங்க வேத வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? எப்ப நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவீங்க? எப்ப நீங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கிறீங்களோ அப்பதான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க. இப்போ ஒருத்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை செய்யறது, நீங்க மாம்ச பிரகாரமா எடுங்க. ஒரு தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறது என்ன காரணத்தினால? அவன் தகப்பன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலதான் பிள்ளை கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறான். அதுபோல நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு அந்த வார்த்தைக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வரணும். அப்ப அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வரும். அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வரும்போது அதற்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள கீழ்ப்படியாம வந்துடும். அப்ப நீங்க அழிவின் பாதையில போயிருவீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்களா இல்லையா? நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது உம்முடைய சித்தம் என்பதை இதே பேதுரு புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதனால இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரும் கூட ஆண்டவரே, ஒருவரும் இழந்து போய்விடாதபடி ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கிறிஸ்து என்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் தங்களை கட்டுகிறவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய்
உம்மேல் விசுவாசம் வைத்து உம்முடைய வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய், உம்முடைய கிருபையை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதன் மூலமாய் இவர்கள் நித்திய ஜீவனை காற்றுக்கொண்டு நித்தியத்திற்கு உம்மோடு இருக்கக்கூடியவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.